தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாரத்திற்குட்பட்ட பகுதிகளில் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நிறைவு விழா மற்றும் மகளிர் தின விழா தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இதில் ஜாக்டஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளருமான இரா தாஸ் கலந்து கொண்டு பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். அந்த நிலையை மாற்றுகின்ற விதமாக தொடர்பாக இன்று ஒரு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனை முதல் தலைமுறையாக பெறுகின்ற முதல் கூட்டமாக இந்த பணி நிறைவு பாராட்டு நிகழ்வு இருப்பது. இருப்பவர்களுக்கு அவர்களை பாராட்டுவதற்கு அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரும் வந்திருக்க மாட்டார்கள், பிள்ளைகள் வந்திருக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்டத்தட்ட உறுதியளிக்கப்பட்ட ஒரு பென்ஷனை கால் நூற்றாண்டுக்கு பிறகு ஆசிரியர் அரசூழியரின் வாழ்வாதாரத்தை இன்று உத்தரவாதப்படுத்தியிருக்கிறார். இதன் காரணமாக ஆசிரியர் அரசூழியர்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறது இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன். இந்த புதிய பென்ஷன் திட்டத்தினால் தன் வாரிசுகளுக்கு பென்ஷனை தருகிற ஒரு மன நிறைவை பெற்றிருக்கிறார்கள். அனாதை இல்லங்களுக்கு செல்கின்ற அவல நிலையை போக்குகின்ற வகையிலே இன்று ஆசிரியர் அரசூழியர்கள் ஒரு மன திருப்தியோடு பணி நிறைவு செய்கின்ற ஒரு நிகழ்வு இந்த தருணத்திலிருந்து நடைபெறுவதை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எஞ்சியிருக்கிற அந்த 10 விழுக்காடு தொகையையும் வழங்குவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. காரணம், ஒன்றிய அரசுடைய நிதி நெருக்கடி காலத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோடியை ஒதுக்கீடு செய்து இந்த பென்ஷனுக்கு முதலீடு செய்திருப்பது சாதாரண விஷயமாக கருதவில்லை. அது மட்டுமல்லாமல் ஆசிரியருடைய நீண்ட நாள் கோரிக்கையான இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடை நீக்கி ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியத்தை தருவார் என்று நாங்கள் கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அது மட்டுமல்லாமல் 5,400 தர ஊதியத்தை கிட்டத்தட்ட 29 லட்சத்தை பணி நிறைவு செய்கின்ற நேரத்திலே ஒப்படைக்கின்ற அந்த அவல நிலையை நிறுத்தி அதை தடுக்கின்ற விதமாக நீதிமன்றத்திற்கு தன்னுடைய பரிந்துரை அரசு வழங்கியிருக்கிறது. இதனால் அந்த தணிக்கை தடை தற்பொழுது தடைப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 29 லட்சத்தையும் மிச்சப்படுத்துகிற ஒரு மனநிறைவோடும் இன்று பணி நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிலிட் முடித்த தமிழ் ஆசிரியர்கள், நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான தணிக்கையும் தடை விதிக்கப்பட்டு அதையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். தற்பொழுது ஊக்க ஊதிய உயர்வையும் தடைப்பட்டிருப்பதையும் தடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் எங்களுக்கு பழைய நிலையிலே வழங்க வேண்டும். தந்தை கொடுத்ததை மகன் பறிக்கக்கூடாது. டாக்டர் கலைஞர் தமிழ் வழியிலே பிலிட் முடித்தவர்களுக்கு வழங்கியதை நிறுத்தப்பட்டிருப்பதை உடைத்தெறிய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். தேர்தலும் தேர்வும் நடந்து கொண்டிருக்கிற தருணம் இது. அப்படி தேர்தலையும் தேர்வையும் நாங்கள் சந்திக்கின்ற ஒரு தருணத்தில் தேர்விலும் 100 விழுக்காடு மாணவர்களுக்கு தரக்கூடிய ஒரு பங்களிப்பையும், தேர்தலிலும் தன்னுடைய பங்களிப்பை ஆசிரியர் அரசூழியர்கள் தன்னுடைய மனநிறைவோடு எதை செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆசிரியர்களை பாதுகாக்கின்ற, பணியிடங்களை பாதுகாக்கின்ற, ஊழியர்களை பாதுகாக்கின்ற ஒரு நிலைப்பாடை எடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அவர்கள் மன உறுதியிலே இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவில் நான் கண்டு கொண்டு வருகிறேன். எனவே எங்களுடைய மன நிறைவோடு இன்று பணி நிறைவு செய்கின்ற ஆசிரியர்களுக்கு, வருங்கால தலைமுறையிற்கு ஒரு வாழ்வாதாரத்தை அளித்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து எங்களுடைய நிலுவையில் உள்ள கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும் என்று திருவாரூர் மண்ணிலிருந்து நான் திருவாரூருக்கு சொந்தக்காரரான தமிழ்நாடு முதலமைச்சரை வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். பணியிலே தொடர்ந்து ஆசிரியர் அரசூழியர் தன்னை அர்ப்பணிப்புணர்வோடு இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற அந்த புனித நிகழ்வை பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற வரலாறு படைத்தவர்கள். தற்பொழுது தேர்தல் களத்திலே தேர்தலை பணியை ஆற்றுகின்ற ஆசிரியர் அரசூழியர்களுக்கு, குறிப்பாக அந்தந்த தொகுதியிலேயே அவர்களுக்கு பணியாற்றுகின்ற தேர்தல் பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். தேர்தல் ஆணையம் அதற்கு முன் வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான வாகன வசதிகள், குறிப்பாக பெண் ஆசிரியர்கள், பெண் ஊழியர்கள் நிறைந்திருக்கிற 90 விழுக்காடு கிராம பகுதியிலே, பின்தங்கிய பகுதியிலே, பேருந்து செல்லாத பகுதிகளுக்கெல்லாம் வாகன வசதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி தர வேண்டும். கிட்டத்தட்ட 3 நாட்கள் இந்த பணியை நாங்கள் செய்வோம்.
எனவே ஒரு நாளில் முடிவதாக அல்ல, 3 நாள் செய்ய வேண்டிய ஒரு பணி. தொடர்ச்சியான பயிற்சி காலம். பயிற்சி காலத்தில் பங்கு பெற முடியாத, குறிப்பாக இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், மருத்துவ ரீதியாக உடலில் உபாதை இருக்கிறவர்களுக்கெல்லாம் விலக்கை அளித்து, மாற்றுத்திறனாளிகளுக்கும் விலக்கை அளித்து, அந்த வகையிலே தேர்தல் களப்பணியிலே ஆற்ற உரிய ஆணையை தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தேர்தல் பணி ஆற்றுகின்ற பொழுது அவர்களுக்கான மருத்துவ காப்பீடு, பொதுவாக பரபரப்பிலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விபத்துக்கெல்லாம் நேருகின்ற அந்த நிலையிலே அவர்களுக்கான அந்த காப்பீட்டு தொகை உள்ளிட்ட நிகழ்வுகளை உயர்ச்சியும் பாதுகாப்பையும் அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் இந்த நேரத்தில் வைக்கின்றேன்.